சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் மேலும் 2 படுகாயம். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உரிமையாளர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உரிய பாதுகாப்பு இன்றி பணியில் ஈடுபடுத்தியது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. வீட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. மாணவி உயிரிழப்பு தொடர்பாக பள்ளி தாளாளர் உட்பட 3 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறை முடிவு. கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி அஞ்சலி. அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தாரிடம் வழங்கினார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரிய வகை முகச்சிதைவு நோயிலிருந்து மீண்ட சிறுமியின் குடும்பத்திற்கு குடியிருப்பு ஆணையையும் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்று மாலை ஆளுநரை சந்திக்கும் பாஜக மகளிர் அணியினர். வானதி சீனிவாசன், குஷ்பு மற்றும் மாநில மகளிர் அணி தலைவர் உமாரதி ராஜன் சந்திக்க உள்ளதாக தகவல். ஐடி சோதனையில் சிக்கிய நிதி நிறுவனர் உங்களின் உறவினர் தானே? அண்ணாமலைக்கு ஜோதிமணி பதிலடி. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிற உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு பிரகடனப்படுத்தி விட்டதா என்று கே பாலகிருஷ்ணன் கேள்வி. ஆயிரக்கணக்கான போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு பதில். கந்துவட்டி புகாரில் நாகர்கோவில் காசிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய புகாரில் ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் களை கட்டி வரும் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் சீறி பாய்ந்து வரக்கூடிய காளைகளை அடக்கி வரும் காளையர்கள். வேலூர் எம்பி கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. கல்லூரிக்கு வெளியே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. மதுரையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிரம்மாண்ட அசைவ உணவு திருவிழா. 18 கிராமங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்பு. விண்ணில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பாடக்ஸ் ஏ மற்றும் ஸ்பாடக்ஸ் பி செயற்கைக்கோள்கள் தூரத்தை படிப்படியாக குறைத்து ஜனவரி 7 ஒருங்கிணைக்கக்கூடிய பணி தீவிரம். தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு தீ வைத்த நபரால் பரபரப்பு. கோவில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணி திணறல். அதிரடியாக அரைசிதம் விளாசிய ரிஷப் பந்தும் ஆட்டமிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்பை நாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் இன்று காலை வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்க பயன்படக்கூடிய ரசாயன கலவை செய்த போது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவகுமார், மீனாட்சி சுந்தரம் ஆகிய 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2
90 விழுக்காடு தீக்காயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. மேடம் சாத்தூர் போட்டோம் மேடம். மேடம் இந்த இது போனம் வந்து மேடம் சாத்தூர் போட்டோம் மேடம். இந்த விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன், மேலாளர் தாஸ் பிரகாஷ் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாகி உள்ள பட்டாசு ஆலையின் உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். பட்டாசு ஆலையில் வேதிப்பொருள் கலவையின் போது வெடிவிபத்து நடந்ததாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த 4 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து லியாலட்சுமி என்ற 4 வயது சிறுமி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலஸ் ஆகியோர் நள்ளிரவு 2 மணிக்கு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி அரசு மருத்துவமனையில் லியாலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிறுமியின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். விழுப்புரத்தில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் பள்ளியில் நேற்று எல்கேஜி படித்து வந்த லியா லட்சுமி என்கிற குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது உடல் என்பது அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் பெற்றோர்களிடம் அமைச்சர் வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து குழந்தையினுடைய உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வராங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலாக குழந்தையினுடைய அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் என பெற்றோர்கள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில திண்டுக்கல் மாவட்டத்துக்குரிய பழனியில் நடைபெற்றது. வெகு விமர்சையாக தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையங்கள் துறை சார்பில் இந்த மாநாடு என்பது நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாநாட்டையொட்டி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலர் என்பது தயாரிக்கப்பட்டது. அதனை இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த விழா மலரை வெளியிட்டார். குறிப்பாக இந்த விழா மலரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய உரை, அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உரை, அதே போல அந்த மாநாட்டில் பல்வேறு ஆதினங்கள் பேசிய உரைகள், அதே போல முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஒட்டி ஆய்வு அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டது. அதுல சிறந்த ஆய்வறிக்கைகள், அதே போல அந்த மாநாட்டினுடைய சிறந்த புகைப்படங்கள் உள்ளிட்டவை எல்லாம் தொகுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு விழா மலர் என்பது தயாரிக்கப்பட்டிருந்தது. அதனை இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அதே போல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. இந்த விழா மலர் என்பது சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில அதனை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது அந்த விழா மலரை வெளியிட்டார்.
விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.